தாயார் நம்மை அழைக்க ஒவ்வொரு நாட்டும் ஒரு கோழியை அழைப்பதாக முதல் 5 நிலைகள் பகவானை பற்றிய பாடியவர் 10 5 15 வரை ஒவ்வொரு கோழியாக எழுப்புகின்றாள். இன்று இன்னொரு கோழி எழுப்புகின்றாள். அவள் என்ன செய்கின்றாள் என்றால், நோர்க்கு சுவர்க்கம் புகைகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாட்ட துடாய்முடி நாராயண நம்மால் ஓட்டம் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்விழுந்த கும்பக்கருடனும் தோற்ற முனைக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆட்ட அனந்தலுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திறவேலோர் என்பாவாய் என்று தாயார் இந்த தோழியை அழைக்கின்றான். அப்படி என்னன்னா, இந்த தோழி என்ன பண்ணிட்டு இருக்கா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நேற்றை பார்த்துட்டு அதை பிடிச்ச பார்த்துட்டு தூங்குறா. அவள் படுக்கிறேன் நல்லா விவரிக்கின்றான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய அப்படின்னா நல்லா அழகா படிக்க நல்லா இருந்தா நல்லா தூங்க வரும். அப்படின்னா இந்த ஆயிரத்தி பெண்கள் எல்லாம் ரொம்ப வசதியானவர்கள், ரொம்ப செல்வ செழிப்பர்கள். அவர் என்ன செய்வார்கள், இந்த செல்வர்கள் பிள்ளைகள் எல்லாம் நேரம் நிறையாக தூங்குவார்கள் அவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் எந்த வேலையும் கிடையாது. ஆனால் மற்ற ஏழைகள் என்ன செய்வார்கள், காலையில் விடைய காலையிலிருந்து அவர்கள் கடமை செய்வார்கள். அப்படி இந்த பெண்ணும் அந்த தோழியும் அப்படித்தான் உறங்குகின்றாள். அப்படிப்பட்ட இன்னொரு பெண்ணும் மீண்டும் அப்படிதான் உறங்குகின்றாள். அப்போது அவர்கள் கேட்கிற அந்த தோழியை பற்றி, என்னமா ஏன்னா போன ஜென்மத்திலே பகவானை நோற்று உனக்கு புண்ணியம் கிடைத்துவிட்டது என்று நினைத்து உறங்குகின்றாயா? அந்த புண்ணியம் போன ஜென்மத்தில் சேர்ந்த கண்ணனை அடைந்துவிட்டதாக நீயே உன் கற்பனை பண்ணிக்கொண்டு இன்னும் உறங்குகின்றாயே என்று கேட்கின்றாள். அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். இப்படி எதை எண்ணி நீ இந்த வாசல்களை திறக்க மாட்டேன்ற, நாங்க வந்து எத்தனை நாளை நின்றுருக்க அடைக்கிறதுக்கு நோன்புக்கு நம்ம எல்லாரும் போன இல்லையா, சேர்ந்து நேரத்தோடு போன இல்லையா, நீ இப்படி தூங்கினா எப்படி? அப்படி அந்த கோழியை பத்தி நினைச்சு இப்படி பாடுறான் தாயார். ஏன்னா அவன் எழுந்துச்சு வரல. அப்போ அவனுக்கு நோம்புன்னு அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னா, நீ மட்டும் தனியை நினைத்து நீ மட்டும் அவனை பகவானை அடைய நீ ஒட்டி மட்டும் நினைச்சிட்டு எனக்கு பரவாயில்ல பகவான் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நினைச்சு அப்படி உலகிறாயா, அந்த ஒரு அர்த்தம் இங்க இருக்க தாயார் நமக்கு தெரிவிக்கிறார். அம்மனாய் மாற்றமும் தர வாசல் திறவார். இன்னும் வாசல் திறக்க நான் எவ்வளவு நாள் நடக்கிறது கேட்கிறா. நாட்டை துழாய்மொழி நாராயண அம்மாள். அப்ப அவரை கேட்கிறாளா, சரி நான் வந்து என்ன பண்ண முடியும், எதுக்கு என்ன அடைக்கிறீங்கன்னு கேட்கிறோம். அப்ப சொல்றா, எதுக்கு நம்ம எங்க போகணும்னா, நாட்டை துழாய்மொழி நாராயண நம்மால் நமக்கு கோட்ட பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். என்னன்னா பகவான் அவனுக்கு முகம் விருப்பம் துளசி மாலை. எல்லாருக்கும் எல்லா மாலை எல்லாம் போட்டா, ஆனா பெருமாளுக்கு உகந்த மாலை ரொம்ப துளசி. யாரும் ஒரு துளசி சின்ன தளம் கொடுத்தா கூட அதை பகவான் அப்படியே பக்தியோடு கொடுத்தா அந்த சின்ன தளம் பெருமாள் வந்து நிறைய கொடுத்த மாதிரி கைத்தறி செஞ்சவர் அவர்களுக்கு அருள் புரிவார். அப்படியே துளசி மேல மிகுந்த விருப்பம் கொண்ட பகவான் அப்படிப்பட்ட துளசியே இந்த தாய் என்ன பண்ணிக்கிறாங்க, சூடி கொடுத்த சுடற்கொடியை நாம் எப்படி பெறா, தான் பகவானுக்கு சூரிய மாலை துளசி மாலை தான் எடுத்து அழிந்து கொண்டு அழகு காட்டலாம். அதேதான் அவர் பெரியவர் பார்த்துட்டான். பொண்ணு எப்படி பண்ண அது பெரிய அப்புறமா அதுக்கப்புறம் பகவானே சொல்லி அவள் சூடி கொடுத்த மாலை எனக்கு உகந்தது என்று சொன்ன பின்னாடி தினமும் மாலை சூடி கொடுத்தால் நாம் பகவானுக்கு சாத்துவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த மாலை துளசி மாலை, அந்த மாலைனாக்கா அப்படிப்பட்ட மாலையே சூடி கொடுத்த இந்த ஆண்டாள் தாயார். அதுக்கு அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்பனை பேரே வந்தது. அப்படிப்பட்ட புகழ்மான துளசி. இந்த துளசிக்கு என்னன்னா, மற்ற செடிகளெல்லாம் பூப்புற பார்த்தா வாசனை வரும். இந்த மல்லி பூ சாமந்தி என்ன பூ என்னன்னா வகை பூவெல்லாம் அது எப்படி மலர்ந்தோ அப்பதான் வாசனை வரும். ஆனால் இந்த துளசி சின்ன செடி வளரப்பாவே அது வாசம் வரும். மற்ற செடியில வந்து இந்த வேருங்கோ கிளைங்கோ அதெல்லாம் வாசம் வராது. ஆனால் துளசிக்கு மட்டும் வேர் முதல் அந்த பூக்கள் வரை அந்த கிளைகள் முதல் எல்லாமே வாசனை வரும். அப்படிப்பட்ட வாசனை மிகுந்த மலர், அப்படிப்பட்ட செடி அதுக்கு அவ்வளவு புனிதத்தன்மை இருக்கு. அந்த துளசி வந்து மற்ற பூ வந்துட்டு போட்டுட்டு மறுநாள் எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு வந்து அந்த இது கிடையாது, பவித்திரம் கிடையாது. ஆனால் துளசி அது காய்ந்தால் கூட ஒரு முறை அர்ச்சனை செய்த துளசி மறுமுறை நம்ம துளசி அர்ச்சனை பண்ணலாம். அப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் இருக்கிறது துளசிக்கு. அதனால அந்த பகவான் அந்த துளசியை ஏற்றுக்கிறார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதத்துல வந்து துளசி வந்து பெருமாளுக்கு வந்து எந்த சாப்பிட்டு சாப்பிடணும் துளசி. ஆனா வில்வம் இருக்குது. அந்த வில்வம் வந்து இந்த ஒரு மார்கழி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு அந்த அர்ச்சனை செய்வாங்க. இன்னும் திருப்பதியிலே இந்த மார்கழி மாதம் மட்டும் வில்வ அர்ச்சனை பகவானுக்கு பெருமாளுக்கு அங்க உண்டு, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு. அப்படி
உயர்ந்த துளசி, அந்த துளசி அணிந்த நாராயணை நாம் என்று சென்று செய்வித்தால் நம்ம இந்த பிறவி கடலை நம்ம உழன்றுகின்றமே அந்த பிறவி கடலை கடந்து நம் நாராயண அடையலாம், சொர்க்கம் போகலாம் என்ற மாதிரி இந்த தாய் இங்கு உணர்த்துகின்றாள். நாராயணம்மாள் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்பொரு நாள் கூட்டத்தின் வாய்விடுத்த கும்பகரணம் உனக்கு பெருங்குள் தான் தந்தாலும். அப்ப இவன் தூங்கின எழுத்து கொண்டு பதிலே சொல்லல. அப்ப கேட்கிறான், ஏமா சென்ற ஜென்மத்தில் சென்ற இது அவதாரத்தில் ராமாவதாரத்திலே பகவான் இந்த கும்பகர்ணனை தோற்று வீழ்த்து விடுகின்றான். அவனை பகவானை தோற்றுகின்றான். அவன் பகவான் அழித்து விடுகிறான் ராமாவதாரத்திலே. அப்படிப்பட்ட கும்பகர்ணனுக்கு என்னன்னா வரம் 6 மாதம் அவன் விழிப்பு, 6 மாதம் உறக்கம். அப்படி அவனை அதாவது பகவனே அவர் நீரை செய்தார். ஏன்னா அவன் ரொம்ப பராக்கிரமசாலி. அவன் உயிரோடு இருக்க அந்த 1 வருஷம் இருந்தாக்கா அவன் சண்டைக்கு வந்தாக்கா அவனால யாராலும் போக்க முடியாது. அதனால வரம் வாங்கியிருக்கா அப்படி பிரம்மனிடம். அதெல்லாம் என்ன சொல்ற, பிரம்மனை சரக்குன்னு சொல்லி அந்த நாக்கு கொஞ்சம் கேட்குறவன் தப்பா கூப்பிடுற மாதிரி அந்த வார்த்தையை அவர் ஸ்லிப் ஆஃப் தங்குவாங்க. அந்த மாதிரி கேட்டுருவான் அவனுக்கு. அதெல்லாம் அவனுக்கு 6 மாதம் தூக்கும், 6 மாதம் நல்லா உறங்குவான். அப்படிப்பட்ட கும்பகர்ணனுக்கு அந்த தூக்கத்தை கொடுத்து விட்டானா என்று தாயர்களே ஏறி கிண்டலும் செய்கின்றான். ஏன்னா அப்பதான் நம்ம எழுந்து வருவான்ற ஒரு இதுல கேட்கிறான். அந்த கும்பகர்ணன் அவனிடம் நீ கோர்ட்டு போயிடுவேன், அவனே பரவாயில்ல 6 மாதம் எழுந்துச்சுவா, ஆனா நீ அதை விட மோசமான தூங்கி நிற்கிறா, இப்பதான் எழுந்துச்சுக்கிறேன் அப்படி கேட்கிறான். நம்ம கூட்டத்தின் வாழ்ந்த கும்பகர்ணனும் தோற்கை முனைக்கை தந்தானோ ஆட்ட அனந்தலுடையா எழுங்கல்வி. அப்புறம் சரி சொல்றேன், இப்படி டெய்லி கிண்டல் செஞ்சுட்டு இப்ப வரணும் என்ன பண்ணுவோம் வந்து திரும்பி அவ்வளவு கொஞ்சம் புகழ்ந்ததான் திருப்பி யாரும் வருவாங்க, ஒரு போமா வருவாங்க. ஆனா புகழ்ந்து 2 வார்த்தை சொல்லுவோம், உடனே அது மரத்துல ஓடு வந்துடுவாங்க. அப்படி இவளை என்ன பண்ணா திரும்ப அவளை எழுதி பண்ணிட்டு திரும்ப அவளை புகழ்ந்த ஆட்ட அனந்தலுடையா எழுங்கல்வி. இப்ப எங்களுக்கெல்லாம் நீங்க அணிகள் அனுமாரி, நீ தான் முக்கியமானவள். உன்னை விட்டு நான் எதுவும் போகப்பட்ட நோன்பு, அதாவது ரொம்ப அணிகலமானவள், எங்களுடைய குரூப்பே நீ தான் ரொம்ப உயர்ந்தவள், உயர்ந்த குணம் கொண்டவள். ஆகவே நீ வந்து எங்களோடு சேரணும் சொல்லி அப்படின்றாள். ஏற்றமாய் வந்து பிற வேலோர் ஏற்றமாய் வந்துன்னா இங்க அதுக்குள்ள போற்ற பறைதரும் புண்ணிய நாள். அங்க என்ன சொல்ற தாயார், நமக்கு பகவானை நாம் நம்பிவிட்டால் அவன் மீது பக்தி கொண்ட நம்பிக்கை, பகவான் நமக்கு செய்வான் என்ற நம்பிக்கை இருந்தால் அவர்கள் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். எப்படின்னா பகவான் இந்த ரண்ய அவதார நரசிம்ம அவதாரத்திலே பக்தனுக்காக அவன் என்ன செய்தான், இவன் இரண்டின வதம் செய்கின்றான் பக்தனுக்கு. அதே மாதிரி ராமாவத இதுல வந்து ஆதி மூலமே இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கின்றான். ஆதி மூலமே என்று அழைத்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து அந்த முதலைக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படி ஒவ்வொரு ராமாவதத்துல விபீஷன் வந்து சரணாகதி அடைகிறான். அப்ப இவங்கெல்லாம் வேணான்றாங்க. ஆனா பகவான் ராமன் மட்டும் இல்லை, என்னை சரணாகதி நான் அவனை சரணாகதி எப்போ என்ன அவனுக்கு அடைஞ்சானோ அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன் என்று அவனை அடைக்கலம் கொடுக்கலாம். அப்புறமா இதுல திராபரகத்திலே கிருஷ்ணன் இவளுக்கு திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படும் போது கோவிந்தா என்ற அந்த நாமத்தை சொன்னவுடன் அவளுக்கு புடவையை கொடுத்து அவள் மனத்தை காக்கின்றார். அப்படி பகவான் தன் மீது யார் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவருக்கு நிச்சயம் கடாட்சிப்பார் என்ற ஒரு கருத்தை இந்த பாடல் தத்துவமாக நமக்கு மேலே ஏதோ இருக்குன்னா அந்த பறை தருவான் என்று போற்ற பறை தரும் புண்ணிய நாள் என்ற ஒரு பேருக்கு பகவானுக்கு அந்த நிலை. ஏன்னா பகவான் வந்து குற்றமற்றவன். சென்ற பாடியிலே அவன் என்ன சொல்லுகிறான், ரத்தினமே சொல்லுகிறான். அந்த ரத்தினம் வந்து குற்றமற்றது. அந்த ரத்தினம் ஒரு சின்ன குப்பியில போட்டு வைத்தார்கள் சுத்திரம் ஒளி தெரியும். அப்படிப்பட்டு பகவான் நமக்கு ஒளி போன்றவன், ரத்தினம் போன்றவன். அவனுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும், அவனுக்கு நிகர் அவனே. அப்படிப்பட்ட பகவானை நாம் எல்லாம் சேர்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு தாயார் எங்கு அருள் செய்கின்றால், இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை நீங்களும் கேட்டு பகவானை நித்தம் வந்து சேவித்து அவன் அருளை பெறுமாறு எல்லாம் வல்ல ஸ்ரீ நம்பெருமாளை பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவே.